தினம் தினம் மக்கள் மேடை தொடர்கிறது. வெல்கம் பேக் டு தினம் தினம் மக்கள் மேலே. டாக்டர் பிரபாகரன் தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் ப்ராப்ளம் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ சில்ட்ரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலி குழந்தைங்கன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெயின் ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு நல்லா ஒரு டீட்டெயில்டாக கற்றுக் கொடுங்க. நல்லா பாருங்க, உங்களுக்கு போன வாரம் பேசின உடைய தொடர்ச்சி நம்ம இதில் கண்டினியூ பண்ணோம். ரேப்போன்றது எல்லா இடத்துலையும் வரும். போன வாரம் ஹஸ்பண்ட் மட்டும் பேசினேன். இந்த ரேப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2 இடத்துக்கள் தான், பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும், பிஸ்னஸ் மேனுக்கும் சேல்ஸ்மேனுக்கும். இங்க ரேப்போ ரொம்ப லாபம் கொடுக்கும். ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் கொடுக்கும்போது ரேப்போ டெவலப் பண்ணணும். ரேப்போன்னு சொல்லும்போது சொன்னேன் அன்யூனியம், எனக்கு ரொம்ப பிடிக்குது அந்த மாதிரியான ஃபீலிங் ஏற்படுத்தணும். என்னுடைய வீட்லயும் என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்னதான் ஒரு நாள் ஃபுல்லா குழந்தைங்க கூட தான் இருக்கிறேன் நான், ஆனா நான் அவங்க அப்பா வந்தா மட்டும் அப்படியே கட்டி பிடிச்சி அவங்க தான் பிடிக்குதுன்றாங்க. வேஸ்ட். இனிமேல் என்ன பண்ண போறேன், அவரை வீட்டுல போட்டு நான் வேலைக்கு போயிட்டு வர போறேன், அப்பதான் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப வீட்லயே இருந்தா கூட இப்ப நான் ஒரு ரேப்போ குழந்தை கூட ஜென்ரேட் பண்ண மாதிரி அவங்களால பண்ணல, அவங்க பண்ண முடியல, தெரியல. அதான் காரணம். அந்த ரேப்போ அவங்க அழகா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை விட. சில பேர் வீட்டுல இருக்காங்க கட்டாயம் அம்மா தான் உயிரணும், அப்பா வந்தா ஐயோ ஓடிவிடுவான் பிடிக்காதுன்னு. அந்த மாதிரி கேஸும் இருக்குது கட்டாயம். ஸோ ஏன் அப்பா மட்டும் தான் பிடிக்குது? அவங்க குரூப்பா பேசினாங்க எங்க வீட்டுல எல்லாரும், அப்பா மட்டும் தான் பிடிக்குது, அப்பனா ஆஃபீஸ்ல வரவங்களை மட்டும் தான் பிடிக்குது, ஏன்னா அவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. ரேப்போ ஜென்ரேட் பண்ண தெரியல, ரேப்போ ஜென்ரேட் நல்லா பண்ணாங்கன்னா அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்களோட கேள்வி டாக்டர். உங்களோட கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாமா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. சார், நான் டி நகர்ல இருந்து பேசுறேன். எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. சரிங்க. பெரியவங்க ஷீ இஸ் பிளைண்ட், பட் ஷீ இஸ் கேப்பபிள். எல்லாத்துலயுமே இருக்கா, கர்நாடிக் சிங்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வெரி குட். அவ கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் இதுவா இருக்கு. ஓகே. சின்னவ ஷீ இஸ் நார்மல். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. எல்லாத்துலயும் நல்லா இருக்கா, எக்ஸப்ட் அந்த ஸ்டடீஸ்ல தவிர. ஸ்டடீஸ்ல கூட அவ உட்கார்ந்தா நல்லா படிக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு கிராஸ்பிங் பவர் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்டடீஸ்ன்னு பார்க்கும்போது மட்டும் அவளால ஏதோ ஒண்ணு லேக் ஆறா. அது ஏன் தெரியல. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் நாங்க ட்ரீட் பண்றோம், எல்லாமே பண்றோம். சின்ன வயசுல இருந்தே படிப்பு உங்களுக்கு பிடிக்காதா, இல்ல இப்ப சமீப காலமா தான் பிடிக்கலையா? இல்ல, சின்ன வயசுல எல்லாம் நல்லா படிச்சிருந்தா, இப்ப சமீபமா தான் பண்ணிட்டு இருக்கா. எத்தனாவது ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த மாதிரி ஆச்சு? 6th 7th கூட நல்லா பண்ணிட்டு இருந்தா, இப்ப 8th இருந்து தான் அந்த மாதிரி இருக்கா. நான் சொல்றேம்மா, நல்லா கவனிங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் படிப்போடைய அட்வான்ஸ்மெண்ட் ஆரம்பிக்குது. 5வது வரைக்கும் ஒன்றும் கிடையாது, நிறைய ஸ்கூல் 5வது டெஸ்டே கிடையாது. 6வதுல இருந்து தான் சிலபஸ் அதிகமாகும், 8th ரொம்ப அதிகமாகும், 11th ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஸோ சிலபஸ் அதிகமாகும் போது அவங்களுக்கு சப்ஜெக்ட் புரியல. இப்போ ஒரு பக்கம் சப்ஜெக்ட் அதிகமாயினே வரும் 8th இருந்து, இன்னொரு பக்கம் அடலசன்ட் ஹார்மோன்ஸ் அதிகமாயினே வரும். 2 இந்த இடத்துல தான் இயற்கை ரொம்ப உஷாரா கவனிக்க சொல்லுது நம்மள பேரண்ட்ஸ். குழந்தையும் தன்னை நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு குழந்தையும் தன்னை நல்லா கவனிச்சுக்கணும், பேரண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா இயற்கைக்கு ஒருத்தருக்கும் ப்ராப்ளம் கொடுக்காம தான் வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆனா இயற்கை ப்ராப்ளம் கொடுக்கணும். அப்ப ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு அடலசன்ட் ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கணும். பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இயற்கை. ஸோ அடலசன்ட் ஹார்மோன்ஸ் சுரந்துடும். இதை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. இந்த அடலசன்ட் ஹார்மோன்ஸ் ஜெயிக்கிற மாதிரி குழந்தைக்கு விழிப்புணர்வு கொடுத்து அழகா ஃபைட் பண்ண வைக்கணும், அப்பா அம்மாவுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அழகா இதை பேலன்ஸ் பண்ண வைக்கணும். ஸோ ஒரு பக்கம் சப்ஜெக்ட் கஷ்டமாயினே இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த ஹார்மோன் சுரந்துட்டே இருக்கு. இதுல இருக்கும்போது நான் குழந்தை சப்ஜெக்ட் அவங்க புரியல, சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு, இங்க பக்கம் கான்சன்ட்ரேஷன் வராது. இதுல உங்க குழந்தை மாட்டிக்கிறாங்க, அதான் பிரச்சனை. உங்க குழந்தை மட்டும் இல்லை, நிறைய குழந்தைங்க அதுல மாட்டிக்கிறாங்க, அதான் பிரச்சனையே. இதை அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வச்சுக்கினா சூப்பரா இருக்கும். எக்ஸ்ட்ரா கோச்சிங் போட்டு அதான் நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல ஒரு ட்ரைனிங் எட்டுவாங்க. முதல்ல எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சொல்வேன், என்கிட்ட குழந்தைய ஒரு வாட்டியாவது ட்ரைனிங் கொடுக்கணும். கொடுக்கும்போது குழந்தைய ரொம்ப நல்லா ஆக்கி கொடுத்துருவேன் நான், ஃபென்டாஸ்டிக்கா. ஒரு ட்ரீட்மெண்டா பண்ணலாம், 2 நாள் பயிற்சியா பண்றேன் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஒரு செலிபிரிட்டிக்கான ஒரு தாட் ப்ராசஸ் நான் கொண்டு வந்துடுவேன். அதை கட்டாயம் பண்ணணும். 2வது நீங்க உங்களுக்கு புரிய வைங்க, இந்த மாதிரி சப்ஜெக்ட் கஷ்டமான இருக்காதான் உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. 2வது நிறைய டிவிடிஸ் இருக்கு என்னுடைய கிளினிக்ல, அந்த டிவிடிஸை வாங்கி போட்டு காட்டுங்க, எப்படி டாப்பர் ஆகுறது, எப்படி இந்த அடலசன்ட் ஹார்மோன்ஸை மேனேஜ் பண்றதெல்லாம் கூட நிறைய டிவிடிஸ் வாங்கி போட்டு பாருங்க. படிக்கிற பழக்கத்தை முக்கியமா ஏற்படுத்தணும். அது வரலன்னு சொல்லி நிற்பாங்க பேரண்ட்ஸ், அதை ஏற்படுத்தணும். ஒரு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கீங்க வச்சு குழந்தைங்களுக்கு, சைக்கிள் ஓட்ட வரலன்னு சொல்லி நிற்பீங்களா? அதை கத்து கொடுத்துட்டே இருப்பீங்களா? நீங்க டெய்லி எடுத்து போய் கத்து கொடுப்பீங்க இல்லைங்களா? நீங்க போய் கத்து கொடுப்பீங்க. படிக்கிறதுக்கு அந்த மாதிரி படிக்கிற பழக்கத்தை கத்து கொடுக்கணும். படிக்க மாட்டான் எப்படி வரும்? சைக்கிள் ஓட்ட மாட்டான் சொல்ல மாட்டோம். நம்ம அதை கத்து கொடுக்குறோம். அது மாதிரி
படிப்புன்றது டெய்லி ஒரு 3 hour உட்காந்து படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்க படிக்கும்போது கூட பேரண்ட்ஸும் உட்காந்து படிக்கணும். இவங்க பாட்டுன்னு டிவி சீரியல்ஸோ டிவியோ இல்லை சொந்தக்காரங்கிட்ட பேசிக்கினே படின்னுவாங்க. முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. சில்ட்ரன்ஸ் டோன்ட் ஒபே, தே ஒன்லி இமிட்டேட். குழந்தைங்க அப்பா அம்மா பேச்சு மதிக்கவே மதிக்காது எந்த குழந்தையும். அவங்க என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் காப்பி பண்ண முடியும். நம்ம என்ன பண்றோமோ அதை ஈஸியா பண்ணுவாங்க, சூப்பரா. சில்ட்ரன்ஸ் ஒன்லி இமிட்டேட்னா பெற்றவங்க என்ன பண்றாங்களோ சுத்திட்டு என்ன பண்றோம் அதை அப்படியே காப்பி அடிக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரே ஃபன் ஃப்ராலிக் தான். பேரண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா சிரிச்சுக்கின்னு பேசிக்கின்னு ஆட்டச்சின்னு போன்ல பண்ணி டிவியை பார்த்துக்கின்னு படினா இவங்க என்ன பண்றாங்க கவனிச்சுன்னே இருக்கும். அங்கதான் பிரெயின் போகும். ரொம்ப நீங்க நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தைய போய் அவங்க வீட்டை போய் பாருங்க. திடீர்னு அவங்க அப்பா அம்மா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, எதனா கதை புத்தகம் படிப்பாங்க, எதனா அக்கப்புறம் பண்ணுவாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி அழகா படிக்க வைப்பாங்க. அப்ப அந்த குழந்தை தானா காப்பி பண்ணும் அந்த ப்ராசஸை. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் குழந்தைங்களால படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க ஹோம் என்வாயன்மெண்ட்டை மாத்துங்க. ரீடிங் டைம்ல வீட்டுல வச்சுக்கணும், ஒரு 3 hour ரீடிங் டைம்னு. அந்த இடத்துல கெஸ்ட் எல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்க கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சொல்லும் போது கெஸ்ட் சந்தோஷப்படுவாங்க. கெஸ்ட் வந்து சந்தோஷப்படுவாங்க, கொஞ்சம் படிக்கிற நேரம் எங்க வீட்டுல நாங்க வச்சிருக்கிறோம் சந்தோஷப்பட்டுட்டு அதை அவங்க வீட்டுல போய் காப்பி பண்ணுவாங்க. அதை இந்த வீட்டுல போன ஸ்டடிங் டைம்னு வச்சிருக்கிறாங்க, அவங்க காப்பி பண்ணுவாங்க. ஸோ இஷ்டத்துக்கு கெஸ்ட் வந்து பேசினுக்கிறது ஃபோன்ல பேசினது பண்ணிட்டு படிங்கன்னா படிக்க மாட்டாங்க குழந்தைங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். நான் கூட வந்து ஒரு ஆர்டிக்கல்ல வந்து படிச்சிருந்தேன். வீட்டுல வந்து குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த வீட்டுல இருந்து பேரண்ட்ஸும் படிக்கணும். அதாவது அவங்க படிக்கிற நேரத்துல நீங்களும், அதாவது பேரண்ட்ஸும் வந்து ஏதாவது ஒரு புக்கை வச்சுக்கிட்டு படிக்கணும். வேற எதுவும் வந்து பண்ணறதுக்கு இல்ல, படிக்கிறது ஒண்ணுதான் வேலை அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு அப்பதான் புரியும். ஒண்ணும் இல்லம்மா, ஒரு 6வது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பண்ணிட்டா போதும் பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் பண்ண வேணாம். குழந்தை தான மொமெண்டம் ரெடி ஆயிடும், ஜெனரேட் ஆயிடும். சின்ன வயசுல அந்த ஹாபிட்டை வந்து உருவாக்கி கொடுத்துறணும். ரீடிங் ஸ்கில்ஸ்னா படிக்கிறதுக்கான பழக்கத்தை நிறைய ஏற்படுத்தணும். எப்ப பார்த்தாலும் புக்கை படிச்சுக்கிற மாதிரி ஒரு குணத்தை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி ஆகணும். அதை பண்ண குழந்தைங்க நல்லா ஜெனரேட் ஆயிடுவாங்க. குழந்தைங்க நிறைய டிவிலையும் வீடியோ கேம்ஸ்லயும் அப்படிதான் நிறைய செலவு பண்றாங்க. படிக்கிறதுல செலவு பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி. எப்ப படிப்புன்னா ஸ்கூல் புக்கு தான் எடுத்து கொடுக்குறாங்க. கதை விதவிதமான புக்ஸ் படிக்க வைக்கணும். எதை படிச்சாலும் ஏதோ ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, ஒரு பேப்பர்ல மடிச்சு கொடுக்குறாங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த பேப்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் போடணும். அந்த மாதிரி படிக்க நல்லா ஜெனரேட் ஆயிடும். ஓகே. அகைன் வந்து படிக்கும் போது வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, என் குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா ஒன்னும் மண்டையில ஏறல, அந்த கான்சென்ட்ரேஷன் இல்ல, ஆனா புக்கோட உட்காந்துக்கிறான், அவன் படிக்கிறானே தவிர அவன் மறந்து போயிடுறான், கான்சென்ட்ரேஷன் வந்து இல்ல அப்படிங்கிறது. அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த பவர் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் என் குழந்தைக்கு இல்லவே இல்லைன்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பொய், தவறு. பொய்னா பொய் தவறு. கான்சென்ட்ரேஷன் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது ஒருத்தரால கூட. குழந்தைங்களும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி. இயற்கையே கான்சென்ட்ரேஷன் படைச்சிருக்குது. இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து இயற்கையே படைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து நமக்குள்ள இருக்கிற இந்த சக்தி வந்து நம்ம எப்படி உணருது, இது எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். தினம் ஆஃப்டர் a short commercial break. தினம் மக்கள் மேடை ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.